சூப்பரான ரோட் சைட் காளான் நம்ம செய்ய போகிறோம். காளான் எடுத்துருக்கேன், முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். காளான் முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக நறுக்கிட்டேன். ஒரு சின்ன வெங்காயம் ஃபுல்லாக நறுக்கி போட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தழை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு நம்ம ஒரு பிசைஞ்சி பஜ்ஜி வடை சுடுற மாதிரி அழகாக எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். வடை போடுற பதத்துக்கு அடிச்சுங்க மாவை போட்டு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்து காளான் ரெடி பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்படியே கூட சாப்பிட்லாம், வடை மாதிரி. நல்ல ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும் காளான் வடை மாதிரி. பாருங்கள், நல்லா பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு செய்ய வேண்டிய கிரேவி செய்ய போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் தாளிச்சிட்டு நறுக்கி வச்சுருந்த பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு நறுக்கி போட்டுங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணி வதக்குறேன். நல்லா வதங்கி வரும்போது நம்ம தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு எண்ணெயில் நல்லா மசாலா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இதுக்கு தான் காளானுக்கு தேவையான கிரேவி தான். தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம். நான் 2 தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுங்க. இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த காளான் வடையை உள்ளே போட்டு கிண்டி நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா சுண்டும் போது தண்ணி ஊற்றின பிறகு மேலே வெங்காயம், மல்லித்தழை, பெப்பர் தூள் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பரான காளான்